எங்கேயோ நடந்த விஷயத்திற்கு பாராளுமன்ற தீர்மானம் நிறைவேற்று அப்படி பிரைம் மினிஸ்டர் கேட்க தெரிந்த உனக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது, இங்க டிஜிபியை மாத்துங்க இல்லைன்னா முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்ல தெரியலனாக்கா அப்ப நீ எப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இந்த கட்சியில இருக்கீங்க? நீங்க ஈரான்ல இருக்கக்கூடிய காமினி கண்ணுக்கு தெரியுதா, இங்க இருக்கிற களவாணி திமுக கார கண்ணி தெரியலன்னு சொன்னா நீ தமிழ்நாட்டில் இருப்பது லாய்க்கா? நீ தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு அருகதை இருக்கா? நீ தமிழர் என்று சொல்வதற்கு அருகதை இருக்கான்னு கேட்டா கிடையாது. எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, ஸ்டாலின் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, தமிழக அரசு எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னா உனக்கு எதுக்கு கட்சி? உனக்கு எதுக்கு ஆட்சியில பங்கு? நீ எதுக்கு ஒரு கட்சி தலைவரா இருக்கணும்? ஒரு குடிமகனாக இருந்துட்டு போலாமே. இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த முதல் நாடு எந்த நாடு? ஈரான். இரண்டாவது எகிப்து குரல் கொடுக்கிறான். அப்ப நமக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்த ஈரானுக்கு ஆதரவாக நாம எப்படி குரல் கொடுக்க முடியும்? புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, நம்மளோட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணல. அதே போல பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு, அங்கேயும் ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணல. இப்போ டெல்லியில குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு, அதையும் கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணல. ஏன்னா இந்த எல்லா விஷயத்திலுமே பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டது. அப்போ பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு மட்டும் நீ போராட்டம் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா இதைத்தான் நாங்க சொல்றோம். முதலில் இந்தியாவில் நாடு கடத்தப்பட வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார் என்றால் உண்மையிலே அது திருமாவளவன் தான். இவர் இருக்கும் வரை தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்காது. ஜாதிய கலவரம் மற்றும் மத கலவரம் கண்டிப்பாக ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். திருமாவளவனை உடனடியாக கைது செய்யும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். சார், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த போர் ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப அதிதீவிரமா போயிட்டு இருக்கு. அந்த போர்ல ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருந்த காமேனி கொல்லப்பட்டாரு. அதை கண்டித்து விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட இடதுசாரி தலைவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுமா? ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஒரு ஆணியும் உங்களால இங்க புடுங்க முடியாது. வெறும் இங்க மட்டும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த இடதுசாரிகளுடன் இணைந்து தான் அந்த காமேனி என்பவர் அங்க ஆட்சி அமைச்சார். எங்க ஈரான்ல. ஆனா ஆட்சி அமைச்ச உடனே 70,000 இடதுசாரிகளை கொன்று குவித்தவர் அவர் தான். அது கூட தெரியாத தற்கூறிகளாக இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. ஏன் இதே கம்யூனிஸ்ட் ஏன் ரஷ்யாவை கண்டிக்கல? கிட்டத்தட்ட 2 வருஷமா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஏன் இது வரைக்கும் அவங்களை கண்டிக்கல? ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிஸ்ட் நாடு என்ன பண்ணாலும் இவங்க வாயை திறக்க மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு நாடு பேசினா மட்டும் அதற்கு பொங்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும். உதாரணமாக நமது தொல் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவர் எப்பவுமே லோக்கல் பிரச்சனை கையில் எடுக்க மாட்டார். ஒன்லி இன்டர்நேஷனல் அரசியல்வாதி. அவர் இன்டர்நேஷனல் மட்டும் அரசியல் மட்டும்தான் அவர் போராடுவார தவிர லோக்கல் எந்த அரசியலுக்கும் அவர் போராட மாட்டார். உதாரணமாக அவர் கட்சி எந்த விதத்தில் ஆரம்பிச்ச? விடுதலை சிறுத்தைகளோட கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? விடுதலை புலிகளுடைய ஒரு மாற்றாக தமிழகத்துல வேணும், ஈழத்துல தனி தமிழ்நாடு வேணும், தனி ஈழம் வேணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் விடுதலை சிறுத்தைகள். அவர் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. நானும் பிரபாகரனோட வாரிசு, ஒரு பிரபாகரனை போய் நேரில் பார்த்ததாக எல்லாம் அவர் புகைப்படம் வெளியிட்டார். அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு இந்த காமேனியை ஆதரித்து அவர் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாருன்னா இவரை விட தமிழின துரோகி இருக்க முடியாது. ஏன்னா 1983 இருந்து 2009 காலகட்டத்துல ஈழப்போர் மிகவும் உச்சபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல, எங்க ஸ்ரீலங்கால. அந்த நேரத்துல ஈரான் ஸ்ரீலங்காவிற்கு ஆயுத உதவி, ஆள் பலம், பொருளாதார பலம் அனைத்தையுமே யார் கொடுக்கிறா? ஈரானுடைய இப்ப இறந்தாரே இவர் யாருக்காக போராடுகிறார்? யார் இறந்தார் என்று கவலைப்படுகிறார்? அந்த அலியத்துல்லா அலி காமினிக்கு இவர் இப்ப ஆதரவா பேசுறார் இல்லையா, அவர் தான் ஸ்ரீலங்காவில் போர் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். விடுதலை புலிகள் அழிவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அவர்தான். அதே போல பிரபாகரன் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்தவர் அவர். ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய அப்போதைய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 3 அமைச்சர்கள்ல ஒரு முக்கிய அமைச்சர், அவர் பேர் கூட மோக்சின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாருன்னா விடுதலை புலிகள் என்றால் நீங்க பேப்பர்ல தான் எழுதி வச்சுக்கணும். விடுதலை புலிகள் பேப்பர்ல தான்டா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க ஒரு உதவாக்கர அமைப்பு என்பது உதவாக்கர அமைப்பு, விடுதலை புலிகள் என்பது பேர்ல சொல்லாத, பேப்பர்ல எழுத கூட லாய்க்கு இல்லைன்னு சொன்னவர் யாரு? அந்த காமேனியோட அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒருவர். அது மட்டும் இல்லாம 2008 அந்த போர் முடியும் தருவாயில அந்த இலங்கைக்கே போய் வாழ்த்து தெரிவித்தவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். எங்க அப்ப ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக. இப்படி முன்னுக்கு பின்முரணாக ஒரு பக்கம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய திருமாவளவன், இன்னொரு பக்கம் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த இந்த காமேனிக்கு ஆதரவா பேசுறாருன்னா இது எப்படிப்பட்ட நிலைப்பாடு? புத்தி பேதலித்து விட்டதா அவருக்கு? இல்ல புத்தி கூர்மை இல்லாம பேசுறாரா? இல்ல எந்த அடிப்படையில் பேசுறாரு? எனக்கு தெரிஞ்சு என்னைய யாரையோ கைது படுறதுக்கு பதிலாக இவரை கைது செய்ய வேண்டும். இவரை கைது செய்து இவரை விசாரிக்கும் விதத்தில் விசாரித்தா இவருக்கு
மொத்தமாக இருக்கக்கூடிய, ஏன்னா இவர் யார் ஆதரிக்கிறாரு, காமினி ஆதரிக்கும் போது காமினி யார் ஆதரிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ்புல் அந்த தீவிரவாதிகள் ஆதரிக்கிறாரு, அதே போல அமாஸ் தீவிரவாதிகள் ஆதரிக்கிறாரு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து தீவிரவாதிகளுக்கும் பொருளாதார ரீதியாக உதவி பண்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அவர் தான் வந்துட்டு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணாருங்கிற தகவல்லாம் வரும்போது, அப்ப இவருக்கு இப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்புகளோட அவருக்கு உதவிகரமா இருந்திருக்கிறார் காமேனி. அந்த காமேனிக்கு ஆதரவாக இங்க விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்துதுன்னு சொன்னா அந்த தீவிரவாத இயக்கத்துக்கும் திருமாவளவனுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி நீங்க மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நீங்க எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சீங்களோ அவர்களை கொன்று குவித்தவனுக்கே நீங்க ஆதரவா பேசுறேன்னு சொன்னா அப்போ உன்னுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ உண்மையிலே உனக்கு தமிழ் பற்று கிடையாது, தமிழ் ஈழம் அமைப்பதில் உனக்கு எல்லளவும் உனக்கு ஆர்வம் கிடையாது, மாறாக தீவிரவாதத்தை ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா தமிழகத்துல மட்டும்தான் இது போன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு, இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. துபாயில கூட முற்றுகையிட்டாங்க இஸ்லாமியர்கள், அங்க துபாயில கூட கமேனி கொல்லப்பட்டதுக்கு முற்றுகையிட்டாங்க. ஆனா 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அமெரிக்க ராணுவ படை மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதே போன்ற ஒரு நிலைமை இந்தியாவில் ஏற்பட வேண்டும் என்று யார் நினைக்கிறார்னா திருமாவளவன் நினைக்கிறார். இங்க மதக்கலவரம், இதனால் மதக்கலவரம் தூண்டப்படும், மதக்கலவரம் தூண்டினால் நாடெங்கும் வெடிக்கும், நாடெங்கும் வெடிக்கும் போது இங்க ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று இப்படித்தான் கங்கணம் கட்டி கொண்டு இங்கிருந்து தமிழகத்திலிருந்து இந்த போராட்டத்தை துவக்குகிறார் திருமாவளவன். இந்த விவகாரத்துல பிரதமர் மோடி தலையிடணும் அப்படின்ற போல சொல்றாரு சார். அவரு ஏன் தலையிடணும் ஏன்னு கேட்டேன்னா, ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்துல நாம் பாகிஸ்தானை தாக்கும் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த முதல் நாடு எந்த நாடு? ஈரான். இரண்டாவது எகிப்து குரல் கொடுக்கிறான். அப்ப நமக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்த ஈரானுக்கு ஆதரவாக நாம எப்படி குரல் கொடுக்க முடியும்? எந்த விதத்துல நீங்க குரல் கொடுக்க சொல்றீங்க? சிந்தூர் தாக்குதல் நம்மளுடைய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால். நாம அதுக்காக சிந்தூர் தாக்குதலை பாகிஸ்தான் மீது தொடுக்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் மீது கை வைத்தால் நாங்கள் களம் இறங்க நேரிடும் என்று இந்த காமேனி சொன்னானா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட காமேனிக்கு ஆதரவா நீ பேசுறேன்னு சொன்னா இந்தியாவுக்கு எதிராக நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிபருக்கு ஒரு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி பேச சொன்னா இவரும் தீவிரவாதிக்கு சமம் தானே, இவரும் தீவிரவாதி இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபராகத்தானே பார்க்கப்படும். அப்ப திருமாவளவன் என்றாலே தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். எனவே இவரை முதலில் கைது செய்து விசாரிக்க வேண்டும் டெல்லி என்ஐஏ. இப்போ திருநெல்வேலி பக்கத்துல நாங்குநேரி அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பட்டியல் சமூக இடத்துல போயிட்டு ஒரு முகமூடிய நபர்கள், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் போயிட்டு மிகப்பெரிய ஒரு 2 பேரை வெட்டி கொண்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பக்கத்து தெருவெல்லாம் போயிட்டு பல்வேறு பிரச்சனை பண்ணி மருத்துவமனையில அனுமதிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிருக்கு. ஆனா அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இவர் குறிப்பா இதற்கு மட்டும் கவனம் செலுத்தியிருக்காரு. இதன் பின்னாடி யாராவது இல்ல? அதுதான் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயத்திற்கு கூட இவருக்கு அந்த நிலவில் இவர் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகிருந்து வச்சுக்கலாம், அவங்க மனைவிக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்தா கூட அதுக்கும் சங் பரிவார அமைப்புகள் தான் காரணம்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு அவர் நேற்றுக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட அந்த நாங்குநேரி சம்பவத்திற்கு சங் பரிவார அமைப்புகள் தான் பின்னாடி இருந்து செயல்படுவதாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி லூசுத்தனமா மென்டல் தனமா ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நாங்க உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல்வாதி இந்த அரசியல்வாதி. அங்கு நடந்தது ஒரு ஜாதிய கொலை. அங்க அந்த இந்திரா நகர் என்பது அந்த நாங்குநேரில இந்திரா நகர் என்ற பகுதி முழுக்க தலித்கள் வாழக்கூடிய பகுதி. அங்க ஏற்கனவே முன்விரோதம், அங்க இருக்கக்கூடிய மேல ஜாதி இருக்கும், கீழ் ஜாதிக்கும் முன்விரோதம் இருக்கு. அந்த முன்விரோதத்துல அவன் வரான், கண்மூடி அவன் ஒரு மோட்டிவேஷன்ல வரல, கண்ணில் படுறவங்க எல்லாம் வெட்டணும்னு வரான், குத்தணும்னு வரான், அவன் போதையில வரான், அவன் கஞ்சா போதையில வரான், அவன் குடி போதையில வரான். அந்த 9 பேருமே போதையில வரான், போதையில முழுக்க போதையில. அதாவது அவன் ஒரு மோட்டிவேஷனோட வராம அந்த ஊருக்குள்ள புந்து 10 பேர்னாச்சும் வெட்டிடணும், தலித் மக்களை வெட்டிடணும் ஒரு எண்ணத்துல தான் வரான். அதுல அப்பாவி வடமாநிலத்தை சேர்ந்தவன் பாதிக்கப்பட்டான். இன்னொருத்தன் செத்தவன் கூட இவன் தலித் என்று சொல்கிறார்கள், ஆனா அவன் பேர் ஏதோ கிறிஸ்தவ பேரா இருக்குது, சார்லஸோ ஏதோ ஒரு பேராகத்தான் அந்த மாற்றுத்திறனாளர் ஒரு பேர். மாற்றுத்திறனாக இருந்தாலும் சரி, ராதா கொல்லப்பட்டிருக்கார் என்று அது உண்மையை கண்டிக்கத்தக்க, அதுவும் ஜாதிய ரீதியாக கொல்லப்பட்டிருக்கார் என்பது அதை கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கணும். அப்ப திருமாவளவன் என்பவர் யாருடைய முகமாக தெரிகிறார்? ஒட்டுமொத்த தலித்தோட முகமாக நான் தான் தலைவன் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய திருமாவளவன் இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நொடி என்ன பண்ணிருக்கணும்? இந்த விஷயத்தை கை ஓரம் கட்டிட்டு நாங்குநேரிக்கு ஆதரவாக நாங்குநேரியில ஏற்பட்ட அந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும், தமிழக அரசு முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும், போராட்டம் நடத்திருக்க வேண்டாமா? என்ன இது யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? சட்டம் ஒழுங்கு யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? நாங்குநேரில் நடந்த சம்பவத்தோடைய சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படி இருக்கும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் கேட்கறல, எங்கேயோ நடந்த விஷயத்திற்கு பாராளுமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்று அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்க தெரிந்த உனக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது, இங்க டிஜிபியை மாத்துங்க, இல்லைன்னா முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்ல தெரியலனாக்கா அப்ப நீ எப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இந்த கட்சியில இருக்கீங்க? நீங்க எப்படிப்பட்ட ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு ஒரு மோசமான ஒரு அடிமையாக இந்த கூட்டணியில் நீங்க இருக்கீங்க? ஏன் தவறு நடக்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே தெரியும்.
தமிழகத்துல தவறு நடக்குது எதிர்க்கட்சிகள் அனைத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தும் எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு வாய் திறக்கிறது இல்ல? 2 வயது குழந்தையை கற்பழித்து திமுக கொலை பண்ணியிருக்கிறான். அவனை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல கிருஷ்ணகிரியில. 2 வயது குழந்தை செத்து அந்த குழந்தையோட பிரேத பரிசோதனை செய்யும் போது தான் தெரியுது அந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு. அப்ப அந்த பாலியல் பலாத்காரம் செய்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய நகர செயலாளர் இருக்கக்கூடிய செஞ்சிருக்கிறான். அதை விட முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்னாடி இண்டிகோ பிளைட்ல ஒரு விமான பணிப்பெண்ணை திருவள்ளூர்களை சார்ந்த பிரபாகரன் என்ற கவுன்சிலர் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான். அப்போ ஒட்டுமொத்த பெருமை திமுக காரன் இந்த வேலையை செய்யும் போது இதுவும் கண்ணுக்கு தெரியலையா? எங்கேயோ இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய காமினி கண்ணுக்கு தெரியுதான், இங்க இருக்கிற களவாணி திமுக காரன் கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னா நீ தமிழ்நாட்டில் இருப்பது லாய்க்கா? நீ தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு அருகதை இருக்கா? நீ தமிழர் என்று சொல்வதற்கு அருகதை இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்ப திருமாவளவன் என்றவர் எங்க இருந்தா அவருக்கு ஃபாரின்ல இருந்து பணம் வருது, அவருக்கு எங்க இருந்தோ வெளியே இருந்து பணம் வருது. அதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்களை கூட கண்டுகொள்ளாமல் அவர்கள் செய்ய வேண்டியதை கூட செய்யாமல் இன்னைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கும் இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கும் ஆதரவாக இன்னைக்கு திருமாவளவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இதுல மாற்று இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது தெளிவாகவே மக்கள் உணர்கிறார்கள். ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப ஆர்ப்பாட்டத்துல அந்த சம்பவத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட இவர் பேசல. ஈரானை ஆதரித்து அமெரிக்காவை கண்டித்து இஸ்ரேலை கண்டித்து பேசுறாரே தவிர தீர்மானம் நிறைவேற்றி பிரதமர் அவர்களே சொல்றாரே தவிர இங்கே 4 நேரில் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இதற்காக நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறேன், இதற்காக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கூட ஒரு வார்த்தை சொல்லாம மாறாக இதற்கு பின்னால் சங் பரிவார அமைப்புகள் இருக்கிறதோ அப்படின்னா நீ தூங்கும் போது சங் பரிவார அமைப்பு தான், நீ எந்திரிக்கும் போதும் சங் பரிவார அமைப்பு தான், நீ வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது சங் பரிவார அமைப்பு, அப்போ உன் உடம்பு ஃபுல்லாவே எங்களை விட உனக்குத்தான் சங் பரிவார அமைப்பு என்பது உடலில் ஊறி போயிருக்கு விஷயமாக நீ மாறிவிட்டது. அவர் சார் அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட வந்து காணொலி வாயிலாக பேசியிருக்காரு சார். அதை தவிர்த்து அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து மற்ற தலைவர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டை எவ்வளவு தலைவர் இருக்கும்போது இவர் ஏன் போகணும் அப்படின்ற போல அந்த கேள்வி ஏன் வருதுங்க? ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலுக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இல்லையா? மு க ஸ்டாலின் போனாரா? வைகோ போனாரா? இவர் மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு போறாரு. அப்ப இதுக்கு முந்திட்டு வர வேண்டியதானே? அதுக்கு மட்டும் ஓடுறல. இஸ்ரேல்னா உடனே ஓடுறல, பாலஸ்தீனா உடனே ஓடுறல, ஈரான்னா உடனே ஓடுறல, ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் இஸ்லாமியருக்கு எதிராக நடந்துச்சுன்னா உடனே ஓடுறல. அதே போலதான் நீ இந்துக்களுக்கு எதிராக நாங்க வான்னு சொல்ல, உன் சமுதாயத்தை சார்ந்த அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்காக ஒரு வார்த்தை குரல் கொடுன்னு நாங்க சொல்றோம். இது நடப்பது எங்கோ நடக்கிறது கிடையாது. மணிப்பூர்ல நடந்த குரல் கொடுக்குறல, அங்க ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவன் பாலியல் பலாத்காரம் செய்யும் குரல் கொடுத்தல, உத்தரப்பிரதேசல ஒரு இஸ்லாமியன் தாக்கப்பட்ட குரல் கொடுக்குறல, பீகார்ல ஒரு தலித் தாக்கப்பட்ட குரல் கொடுக்குறல, தமிழ்நாட்டில் தாக்கப்படும் போது ஏன் 9 வாட்டியை மூடிட்டு இருக்க? நீ ஏன் உங்க முதலமைச்சர் எடுத்து கேள்வி கேட்க முடியாதா உன்னால? அப்ப திராணி இல்லையா உனக்கு? தெம்பு இல்லையா? அப்ப எதுக்கு கட்சி நடத்துற? நீ எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, ஸ்டாலின் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, தமிழக அரசு எடுத்து கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னா உனக்கு எதுக்கு கட்சி? உனக்கு எதுக்கு ஆட்சியில பங்கு? நீ எதுக்கு ஒரு கட்சி தலைவரா இருக்கணும்? ஒரு குடிமகனாக இருந்துட்டு போலாமே. இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? இப்படி திமுகவுக்கும் திமுகவுடைய முதலமைச்சருக்கும் இந்த அரசாங்கத்துக்கு திருமாவளவன் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? எதிர்த்து குரல் கொடுக்காம இருப்பதற்கு அவசியம் என்ன? அப்ப இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் வெளிநாடுல இருக்க பிரச்சனைக்கு முன்னிட்டு அவர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு தவிர லோக்கல்ல நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்க போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகுது இந்த அரசு? அரசு என்றோட மத்திய அரசு NIA இது முன்னிட்டு அதுதான் இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் மட்டும் புரியல. புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, நம்மளோட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணல. அதே போல பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு, அங்கேயும் ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணல. இப்போ டெல்லியில குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு, அதையும் கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணல. ஏன்னா இந்த எல்லா விஷயத்திலுமே பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு மட்டும் நீ போராட்டம் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா, இதைத்தான் நாங்கள் சொல்றோம். முதலில் இந்தியாவில் நாடு கடத்தப்பட வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார் என்றால் உண்மையிலே அது திருமாவளவன் தான். திருமாவளவன் அவர்கள் எந்த நாடு பிடித்திருக்கிறதோ, எந்த இஸ்லாமிய கண்ட்ரி பிடித்திருக்கிறதோ தயவு செஞ்சு அங்க போயிருங்க. ஏன்னா ஈரான்ல ஷியா முஸ்லிம்கள் அதிகம், இந்தியாவில் சன்னி முஸ்லிம்கள் அதிகம். ஈரான்ல வந்து 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட சன்னி முஸ்லிம்ஸ்களை கொன்று குவித்தார் அங்க இருக்கக்கூடிய காமினி அவர்கள். இங்க இருக்கக்கூடியவங்க யாரு? சன்னி முஸ்லிம்ஸ். அப்ப சன்னி முஸ்லிம் சாதாரணமா என்ன பண்ணிருக்கணும்? என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும்? சந்தோஷம் தான் பட்டுக்கணும். மாறாக நீங்கள் அவருக்கு ஆதரவா பேசுறீங்கன்னு சொன்னா அப்ப என்ன மாதிரியான ஒரு சமுதாயம் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது? ஏன்னா இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னாக்கா, ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள் ஷியா முஸ்லிம்ஸ், சவுதியில் இருக்கக்கூடியவங்க சன்னி முஸ்லிம்ஸ். அப்போ அபுபக்கர் வழி வந்தவங்க சன்னி முஸ்லிம்ஸ், அலி வழி வந்தவங்க ஷியா முஸ்லிம்ஸ். ஸோ இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிறது இந்த பிரச்சனை தான். ஆனால் திருமாவளவன் என்ன சொல்வார்னாக்கா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கிட்டே ஜாதிய பாகுபாடு இருக்குன்னு பிரபகண்டா பண்ணுவார தவிர இங்க ஏன்டா இவன் அடிச்சுக்கிறான்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். எதுக்குடா அந்த 2 முஸ்லிம் சமுதாயம் அடிச்சுக்கிறதுன்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் வாயிலிருந்து வராது. என்ன அங்க பதில்னாக்கா,
நான் வாரிசா நீ வாரிசா, யாருக்கு, நபிகளுக்கு சன்னி வாரிசா இல்ல சியா வாரிசா, இதுதான் அவங்களை அடிச்சுக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு கூட யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சொன்னாக்கா காமேனியோட பையனை தான் இன்னைக்கு உச்சபட்ச தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சிங்க் ஆகுதா? அங்கேயும் குடும்ப ஆட்சி, இங்கேயும் குடும்ப ஆட்சி. அப்ப இரண்டு ஆட்சிக்குமே அடிமையாக இருக்கக்கூடிய அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஒரு நபராகத்தான் இன்னைக்கு திருமாவளவன் மாறிவிட்டார். அப்ப திருமாவளவன் சொந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்கிறது கிடையாது, சொந்த மொழிக்கு விசுவாசமா இருக்கிறது கிடையாது, சொந்த இனத்துக்கு விசுவாசமாக இருக்க கிடையாது. ஆனா அந்நிய மொழிக்கும் அந்நிய நாட்டிற்கும் அந்நிய இனத்திற்கும் விசுவாசமாக இருக்கிறான்னு சொன்னா தயவு செஞ்சு போயிடுறாங்க. நாங்க அதை தான் சொல்றோம். யாரா நீங்க இருந்து என்ன சாதிக்க போற? உனக்கு எம்பி ஆகணும்னு ஆசை இல்ல, மினிஸ்டர் ஆகணும், ஏன்னா அவர் சொல்லிட்டாரு நாங்க ஆட்சியில பங்குலாம் கேட்க மாட்டோம், எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அப்ப அவரோட மனநிலை எப்படி இருக்கு? அப்ப அவருக்கு தேவையான விஷயம் ஏதோ ஒன்று கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒன்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா என்ன பண்ணணும்? நான் ஒன்னு முதலமைச்சர் ஆகணும், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பான். நான் பிரதமர் ஆகணும், அரசியல் கட்சி ஆரம்பிப்பான். எனக்கு ஆட்சியில பங்கு வேணும், நான் அந்த அமைச்சரோ இந்த அமைச்சரோ ஆகணும், அரசியல் கட்சி ஆரம்பிப்பான். எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது என்று ஒரு தலைவன் சொல்கிறான் என்று சொன்னால் அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? அப்ப அவர் எதை நோக்கி பயணிக்கிறார்? அப்ப அவர் எதை நோக்கி செல்ல விரும்புகிறார்? அப்ப எதை அவர் சாதிக்க விரும்புகிறார்னா அந்நிய கைகூலிகளை இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வச்சு இந்தியாவை ஒரு கலவரம் தூண்ட வேண்டும் என்று ஒரு துருப்புச்சித்தாக இன்னைக்கு அந்நிய சக்திகள் திருமாவளவனை பயன்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா முதல் கட்டமாக உள்துறை அமைச்சர் அவர்கள் இவரை விசாரிக்கும் விதத்தில் விசாரித்து என்னையே இவரை விசாரித்தா மட்டும்தான் உண்மை வெளியே வரும். இவர் கைது செய்யப்பட்டு விட்டாலே தமிழகம் அமைதி பூங்காவாக மாறிவிடும். இவர் இருக்கும் வரை தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்காது. ஜாதிய கலவரம் மற்றும் மத கலவரம் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திருமாவளவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி சார். நன்றி.